டேய் தம்பி கார்த்திக்கு, சம்பளம் வந்துருச்சா? ஆமாம்மா, இப்பதான் மெசேஜ் வந்துச்சு. சரி, கொஞ்சம் பணம் சேமிச்சிடுப்பா. அம்மா, இப்போ வயசு இருக்குமா, சேமிக்கிறதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். வெளியில ஏதோ சத்தம் கேக்குது, உன் ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன், போய் பாரு. என்னடா இந்த சைடு, சும்மாலாம் நீ வரமாட்டியே? டேய் மச்சான், ஏதோ புது ஃபோன் வந்திருக்காமாடா, பாக்கறதுக்கு அப்படியே மின்னுதாமாடா, வாங்கலாமா? அதான் சம்பளம் வந்துருச்சுல, வாடா போலாம், வாங்கலாம். அம்மா, டாக்டர் என்னதான் சொல்றாங்க? உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணுமாமாடா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டாங்கடா. இப்ப பணத்துக்கு என்னடா பண்றது? அப்பா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அம்மா, அப்பாக்கு தெரிய வேண்டாம், என்கிட்ட கையில 10 காசு கூட இல்லம்மா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேனேப்பா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திருந்தா இப்போ நம்ம கஷ்டப்பட்டிருக்க வேண்டியது இல்லைல்ல. சரி விடு, நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி வச்ச காசு இருக்கு, அதை வச்சு எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். எப்பா, சம்பளம் வந்துருச்சு, முதல்ல சேமிச்சு வைக்கணும். அம்மா, உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் காசு போட்டிருக்கேன், அது இந்த மாசத்தோட சேமிப்பு. சந்தோஷமா இருக்குடா தம்பி. வந்துட்டான்டா என் நண்பன். டேய் மச்சான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வாரம் ட்ரிப்பு போலான் இருக்கோம், நீயும் வரல? டே என்னையும் சேர்த்தாதீங்கடா, நான் இந்த மாசத்துலேருந்து பணம் சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன். போடா, நீ மாறிட்ட. ஆமாண்டா, பணத்தை நம்ம இப்போ சேமிக்கலன்னா அதே பணம் நம்மளை காப்பாத்தாதுடா. டேய் தம்பிங்களா, சேமிப்புங்கிறது பணம் மட்டும் இல்லப்பா, அது எதிர்காலத்துக்கான தைரியம். என்ன நான் சொல்றது சரிதானே?